வணக்கம்மா. ஐயா, மனிதர்களுக்கு வந்து 6 அறிவு இருக்குன்னு சொல்றாங்க. கட்டாயம். அதுக்கேத்த மாதிரி நம்ம நடந்துக்கிறோமா? இல்ல சில விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லாமே ஒரே மாதிரிதான் கண்டு ஜீவராசி நமக்கு மேல இருக்கு. ஆமா, ஜீவராசிகள் பாத்தீங்கன்னா ஒரு 2 அறிவுலாம் சொல்றாங்க. அது அதோட விஷயத்தை தாண்டி இன்னும் ரொம்ப அறிவா செயல்படுது. தம்பி அந்த மாதிரி இல்ல. இங்க ஒரு விஷயம் இருக்குமா, அறிவு நம்ம அப்படின்னு சொல்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அறிவு, 2 அறிவு, 3 அறிவு, 4 அறிவு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வாழ்ந்த ஞானிகள் அவங்க வாழ்ந்த முறைக்கோசம் அவங்க வாழ்ந்த அந்த சூழல்ல ஏற்பட்ட ஒரு அவங்களுக்கு ஏற்பட்ட அந்த அறிவை கொண்டு ஒரு விஷயத்த சொன்னாங்க. தாவரத்துக்கு ஒரு அறிவு, ஊர்வனைக்கு ஒரு அறிவு, பார்ப்பனுக்கு ஒரு அறிவு, நடப்பனுக்கு, இந்த மாதிரி ஒரு ஜீவராசிக்கு ஒரு அறிவு சொன்னாங்க. அவங்க மனிதனை பார்க்கும்போது அனைத்துமே ஒரு பொருளை உருவாக்கக்கூடியதும் ஒரு பொருளை அழிக்கக்கூடியதும் அந்த தன்மை வந்து மனிதன் இருக்குது. மனிதன் வந்து நிற்கிறான். மற்ற எல்லா ஜீவராசியும் மட்டும் இப்படிதான் போவோம். மனிதன் மட்டும் தான் நின்று இருப்பான். மனிதன் மட்டும்தான் ஒரு வெற்றில் பொசிஷன்ல நிற்பான். இந்த ஒரு தன்மை இருக்குது. இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது இவனுக்கு தேவையை நல்லா பண்ணிக்கிறான், அதனால பண்ண முடியாது. இதெல்லாம் இவங்களா ஒரு அறிவு சிக்னலை வச்சு எல்லாத்தையும் கணக்கிட்டு இதுக்கு இத்தனை அறிவுன்ற மாதிரி டிசைட் பண்ணி மனிதனுக்கு 6 அறிவு சொன்னாங்க. ஆனா மனிதனுக்கு 6 அறிவுன்னா 6 அறிவுன்றது ஒரே விஷயம். 6 அறிவுல வேண்டாம், அறிவு அவ்வளவுதான் அதோட தன்மை. அறிவுன்றது அவ்வளவுதான். அதாவது தரத்துக்கு அதாவது அறிவுதே அறிவு. முதல் விஷயம் இதுதான். இதை நம்ம 1, 2ன்னு பிரிக்கிறது முதல்ல நம்மளோட அறிவு சிறுமைதான் என்ன கேட்டீங்கன்னா. ஏன்னா நம்ம வந்து 1, 2ல பிரிக்க முடியாது. ஒரு புழுக்கு என்ன அறிவு, அந்த அறிவு இருக்குது. அப்ப அது புழுவா பார்த்தா அது முழுமையான அறிவு இருக்குது. உண்மைதானே? ஒரு பறவையா பார்த்தா அதுக்கான அறிவு இருக்குது, அது முழுமையான அறிவு இருக்குது. அவ்வளவுதான். அதுல இந்த முன்னுக்கு அது நீ முதல்ல இந்த இது அதே வேரியேஷன் பாக்குறது முதல் தப்பு. நம்ம அந்த வேரியேஷனே பார்க்கக்கூடாது. இந்த வேரியேஷன் பார்த்தோன்னு வச்சா நம்ம அறிவில் சிறந்தவன் ஆயிட்டோம். நம்ம தான் சிறந்தவன் ஆயிட்டோம். நம்ம சிறந்தவன் அறிவில் சிறந்தவன் சொல்லும் போது சிறந்ததுக்கான நம்ம செயலை செய்யறோம்னா செய்யல. நம்ம எல்லாருக்கிட்டே ஒரு விஷயம் இருக்குது. நம்ம சிறந்தவன் நம்ம ஆயிட்டோம்னால நம்மளோட தன்மை தரம் என்ன நம்ம மறந்துடுவோம். நம்ம சிறந்தவன் நம்ம ஆனதுக்கு அப்புறம் நம்ம சைட்ல சரின்னு ஆயிடும், நம்ம பேச கரெக்டின் ஆயிடும். உண்மைதானே? அதான் ஆயிட்டு இருக்குது. அதனாலதான் நம்ம இத்தனை நமக்கு தெரியல. நம்ம சிறந்தவன் சொல்லிட்டோம், மனிதனாக சிறந்தவன் சொல்லியாச்சு. அப்ப மனிதனுக்கு தான் அறிவு ஆயிடுச்சு. அப்ப மனிதன் சிறந்தவன் அவன் நினைக்கிறான். ஆனா அவன் சிறந்தவனா சிறந்த இல்லையான்றத ஒரு ஒப்பிட்டு பார்க்கணும். ஒரு மனிதன் ஒப்பிட்டு பாக்குறான். அதாவது அப்படி பார்க்க கூடாது. இங்க ஜீவராசி இங்க நடக்கிற நிகழ்வுல ஒப்பிட்டு பார்க்கணும். அது எப்படி நடந்துக்குது, நம்ம எப்படி நடந்துக்கிறோம். இந்த ஒப்பிட்டு நம்ம போறதே இல்லை. அதுதான் சிறிதுன்னு சொல்லிட்டோமே. நம்ம மனிதன் ஒப்பிட்டு பாக்குறோம். இப்படி ஒப்பிட்டு பார்க்கும்போது என்ன ஆயிடுதுன்னா உங்களுக்குள்ள வந்து ஒரு கான்ட்ரவர்சி உருவாமே தவிர்த்து ஒருத்தருக்கு ஒருத்தர் நீ நான் போட்டி வருமே தவிர்த்து அறிவு வளர்த்துக்க வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அந்த அறிவுன்றது இந்த இயற்கையில இந்த ஜட பொருளும் ஜீவராசியும் இந்த இயற்கையில இருக்கிற பஞ்சபூதங்களுக்கு அந்த அறிவு இருக்குது. நம்ம அதை பாக்குறோம். ஜீவராசி எப்படி நடந்துக்குது, நம்மளால நம்ம அறிவுக்கு எதை உணர முடியுமோ அந்த ஒன்று பார்த்தா நம்ம ஜீவராசி இருக்குது. அது எப்படி வாழுது, எப்படி அதை வாழ்க்கை அதை சர்வே பண்ணுது, அதை நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் ஒரு அறிவு எவ்வளவு டீப்பா இருக்குது. அப்ப அதுக்கிட்ட நம்ம எந்த அளவுக்கு அன்பு காட்டணும் அப்படின்ற விஷயம் நம்மளுக்கு புரியும். நம்ம அதை பத்தி சிந்திக்கிற சூழ்நிலை நம்ம போல. இதுக்கெல்லாம் இதுதான் அறிவு தான், இதெல்லாம் எப்படியா நடந்துக்கும். நம்ம அதனால அதுக்கிட்டே போகாம நம்ம சரியான அறிவும் சரியான அனுபவத்தையும் சரியான அன்பையும் காட்டக்கூடிய தன்மையும் நம்ம எழுந்துட்டோம். இதுதான் நடந்திருக்குது. இங்க அறிவுன்னு ஒரு விஷயத்த பேசி இப்படிதான் பண்ணிட்டோம். ஒரு அறிவு, 2 அறிவு, 3 அறிவு, 4 அறிவு மனிதர்களுக்குள்ள மட்டும்தான் கரெக்டா. இப்போ ஒரு அறிவு, 2 அறிவு, 3 அறிவு சொல்லி என்ன ஆயிடுச்சுன்னா அறிவா வேரியேஷன் பண்ணும்போது அப்ப அது கீழே, அறிவின் கூடியவே மேல, அப்படிதான் ஆயிடுச்சு. ஆனா நீங்களே பாத்தீங்கன்னா இயற்கையில வாழ்ற ஜீவராசி எல்லாமே மிக அறிவுடையது. இது எல்லாருக்குமே தெரியும். இப்ப ஏன்னா இப்ப சயின்ஸ் வந்து கண்டுபிடிச்சு ஆராய்ச்சியாளர் கண்டுபிடிச்சு நிறைய விஷயத்தை எடுத்து வெளியே போறாங்க. ஒரு தேனி எப்படி அதோட வாழ்க்கை முறையை வாழுது, அது எவ்வளவு கூட்டமைப்பா, எவ்வளவு ஒரு கட்டமைப்பா, எவ்வளவு ஒரு ஒருமையில அதோட வாழ்க்கை அதை நடத்துது. அந்த ஒருமை நம்ம கிட்ட தானே இல்ல. ஒரு எறும்பு ரைனா தான் போகும். நம்ம எல்லாரும் சொல்றோம், குழந்தைலாம் சொல்லி ஒரு ரைனா தான் போகும். நம்ம போறோமானா இல்ல. எல்லா விஷயத்தையும் ஒரு விஷயத்த எடுத்தீங்கன்னா ஒரு ஜீவராசி ஒரு இடத்துல இருக்குதுன்னா அந்த ஜீவராசி முழுக்க ஒரு மனிதனுக்கு தேவையான நன்மையே பண்ணுது. அதோட வேலையை அது சரியா பாக்குது. அதை சரியா பார்க்காத ஒரே ஆளா இருக்கு பாத்தீங்கன்னா மனிதர்கள் தான். இப்ப நம்ம வந்து குறையா நினைக்க கூடாது. நம்ம இதெல்லாம் தெரிஞ்சுக்காம மிஸ் பண்ணிருக்கிறோன்ற நம்மளோட அறிவை நம்ம எங்க மிஸ் பண்ணிட்டோம். நம்ம எதை ஒப்பிட்டு பார்க்கணும், அதை ஒப்பிட்டு பார்க்க தெரியல. எங்கிருந்து அந்த அறிவு எடுக்கணும், அந்த அறிவு எடுக்கிறதுக்கான சூழ்நிலை நம்ம உள்ள போல. நம்ம அதுக்குள்ள போகாதனால நம்மளுக்கு அந்த அறிவு தெரியலாம நம்ம இருக்கிறோம். நம்ம யாருன்ற அறிவே இதே தடை பண்ணி வச்சிருக்குது. மனிதனுக்கு 6 அறிவுன்னு சொன்னதுனாலையும் மனிதன் சிறந்தவன் சொன்னாலையும் அந்த அறிவே பெறத்துக்கான சூழ்நிலை தடை பண்ணி வச்சா. இந்த சொல்லுனாலையும் இந்த எண்ணத்தினாலையும் இங்க எல்லாமே சிறந்தது, இங்க எல்லாமே அறிவுடையதுன்னு சொல்லியிருந்தாங்கன்னா எல்லாரும் எல்லாத்தையுமே ஒரு கவனம் வச்சிருப்பான். எல்லாத்தையும் ரொம்ப சிறப்பா பார்த்திருப்பான். எல்லாத்துக்குமே ஒரு அக்கறை வந்திருக்கும். ஒரு அன்பு வந்திருக்கும். நீங்க இப்படி சொல்லும் போது என்ன ஆயிடுச்சுன்னா அது கீழே மேலே ஆனவுடனே அதை அவன் தூச்சமா பார்க்க ஆரம்பிச்சுன்னா அது தேவையான உணவா எடுத்துக்குவோ, அதை கட்டி போடுவோம், அதை வச்சு அதை அது அழகா இருக்குது. அந்த அழகை இவன் ரசிக்கிறதுக்கோசம் அதை கூண்டுல போட்டு நிறைய விஷயம் பண்றோம். இவ்வளவு விஷயமும் காரணம் என்ன? நம்ம சொன்ன இந்த ஒரு சொல்லுதான். ஆனா இந்த சொல்லு அவங்க சொன்னது எதுக்கோசம்னா ஒரு நல் மாற்றத்துக்குள்ள போவாங்க. சிறந்தவனு சொல்லும் போது சிறந்தவனா மாற மாட்டேன், சிறப்பா யோசிக்கணும்னு சொன்னாங்க. ஆனா சிறப்பா யோசிக்க முடியாத சூழல் நீ உருவாயிடுச்சு. இது இப்படி சொன்னது நல்லது போல சொன்னது. ஆனா இது ஒரு காலகட்டத்துக்கு மேல இது ஆப்போசிட் ரியாக்ஷன் ஆகி இன்னைக்கு அதெல்லாமே கீழே இவங்க மேல ஆகி சுத்தமா
மேல இருந்தா என்ன அறிவு அந்த அறிவு சுத்தமா இல்லாத போய் ஜீவராசி கிட்ட அறிவு, அந்த அறிவு கூட நம்மளால கத்துக்கூடிய அளவுக்கு சொல்லி நம்ம போயிட்டோம். ஆனா உண்மையிலேயே இங்க எல்லாமே மிக அறிவுடையதுன்னா ஜீவராசி தான். ஒரு ஆமை அதோட வாழ்க்கை அது வாழுது, கிட்டத்தட்ட அது நார்மல் ஒரு கடல்ல வாழ்றாம 150 வருஷம் 200 வருஷம் வாழும். சரிங்களா? இப்ப அதுக்கு அந்த அறிவு யார் கொடுத்தா? அப்ப அதோட வாழ்க்கை தான் அது. அது அத்தனை வருஷம் வாழ்துன்னா அது அறிவுடையதா நீ அறிவுடையவனா? நிச்சயமா அதான் அறிவுரை. சும்மா கேட்கறேன். இப்போ ஒரு பறவை நடக்கும், அது பறக்கும், எவ்வளவு தூரம் வேணா போய் அதோட வாழ்க்கைக்கு அதோட தேவைக்கோசம் பூர்த்தி பண்ணிக்கிட்டு குட்டி போட்டு ஒரு நாட்டை விட்டு ஒரு நாட்டுக்கு வந்து இங்க குட்டி போட்டு இங்க அடைக்காட்டு அதோட குழந்தைய கூட்டுன்னு அதே நாட்டுக்கு கூட்டு போகுது. யோசனை பண்ணுங்க, அது ஒரு பறவை. சரியா? அப்ப அதோட அறிவு எவ்வளவுதான் இருக்கும். நாடு விட்டு நாடு வந்து போதா அதோட அறிவு எவ்வளவு இருக்குது. இப்போ ஒரு மீன் தண்ணியில வாழுது. அந்த மீனோட முக்கியமான விஷயம், அந்த மீன் தண்ணியில இருக்கிற மொத்த அசுத்தத்தையும் கிளீன் பண்ணி நமக்கு சுத்தமான தண்ணியை கொடுக்குது. இந்த வேலையை தான் அந்த மீன் செய்யுது. நம்ம என்ன பண்றோம்? அந்த மீனுக்கு நம்ம நன்மை பண்ணலனாலும் பரவாயில்ல, ஆனா உபத்திரம் பண்ண மாதிரி இருக்கணும். நம்ம ரெண்டுமே பண்ணுவோம். அதுக்கு நன்மையும் பண்ண மாட்டோம், அதுக்கு உபத்திரமும் பண்ணுவோம். இது நம்ம செய்யறோம். இப்ப இது நம்ம அறிவுடன் செய்யலாம். சும்மா கேட்கறேன். ஏன்னா இது வந்து இயற்கையா நடக்கிற ஒரு சூழல். அறிவுன்னா இந்த அளவுக்கு இருக்கும், சிந்திக்கணும். இப்ப இந்த அளவுக்கு சிந்திக்கலாம், நம்ம அறிவு குறைவா தான் இருக்குது, நம்ம அறிவு வளர்த்தணும் நினைக்கிறது தவறு ஒண்ணும் கிடையாது. இங்க அறிவுனால எல்லாரும் கோவம், இன்னும் அறிவு இல்லையான்னு. ஒண்ணு தெளிவில்லைன்னா ஒத்துப்பாங்க, அவருக்கு இன்னும் பக்குவம் பத்தலாம் ஒத்துப்பாங்க. ஆனா அறிவில்லைன்னு சொன்ன மட்டும் ஒத்துக்க மாட்டாங்க. இது மூணுமே அதே ஒரு சொல்லுதான். தெளிவில்லைன்றதும் அவருக்கு பக்குவம் பத்தலன்றதும் அறிவில்லைன்றதும் 3 வருஷம் சொல்லுதான். நீ அறிவில்லைன்னு சொல்லும் போது அந்த அறிவு வரத்துக்கான வேலை நடக்கும். அந்த அறிவு வரணும்னு விட்ட கட்டாயமாகும். ஏன்னா அறிவுன்னு ஒரு சொல்லு உன்னை அறிவு வைக்கக்கூடிய தன்மை அதுக்குள்ளதான் இருக்கு. இவருக்கு பக்குவம் இல்லை, இவருக்கு தெளிவில்லைன்னு சொன்னா அதுக்கும் அறிவுக்கும் சம்மந்தம் இல்லாத மாதிரி இவன் பேச டிஸ்டர்ப் ஆக மாட்டான். ஆனா அவன் அறிவில்லைன்னு சொல்லும்போது அவன் டிஸ்டர்ப் ஆகிறான். அப்ப அறிவுன்னு சொல்ற சொல்லு சிறந்த சொல்லு. ஏன்னா அறிவுன்னு சொன்னதான் அறிய முடியும் உன்னால. அந்த சொல் எந்த ஒரு சொல்லு உனக்கு காயப்படுத்தோ, எந்த சொல்லு குத்துதோ அந்த சொல்ல அப்படி சொன்னாதான் நீ அது மாற்றத்துல போக முடியும், நீ அறிவுக்குள்ள போக முடியும். அந்த அறிவும் நான் தெரிஞ்சுக்கணும் என்ன வரும், கட்டாயம் அதை கத்துக்கணும் என்ன வரும். இல்லைன்னு வச்சுக்க தெளிவில்லையா, அப்ப தெளிவு வந்து நாளான தெளிவு வந்துடும், நாளான பக்குவம் வந்துடும், பெருசா எடுத்துக்க மாட்டான், அப்படியே போறான். ஆனா அறிவில்லைன்னு சொன்னா அவங்க ஒண்ணு ஒரு குத்துற மாதிரி இருக்கும். இன்னும் அறிவு ஆனா அது ஏன் குத்துற மாதிரி யோசிக்கிறேன். ஆமா, அப்ப அறிவுல எதுக்கே அறிவு இல்லை. அந்த அறிவு நான் கத்துக்கூடாது, நான் அந்த இடத்தை உருவாக்கும். அதை உருவாக்க கூடாதுன்னு நம்ம ஒரு விஷயத்தை உருவாக்கிட்டோம். தெளிவு இல்லை, அவருக்கு பக்குவம் பத்தல, அவருக்கு நிதானம் இல்லை, இது எல்லாமே அதுக்கான சொல்லுதானா. இப்படி சொல்லும் போது நினைச்சா அப்படியே மெயின்டைன் தவிர்த்து அந்த அறிவை வளர்த்துக்கிட்ட சூழல் வரல. ஆனா அறிவு இல்லைன்னு சொல்லும் போது இதை கட்டாயம் வளர்த்துக்கிட்ட சொல் ஏற்படும். ஏன்னா அறிவுன்ற ஒரு சொல் நம்மள அறியக்கூடிய சொல். அது அந்த நீ சொல்ற அந்த முன்னாடி கேட்டாலே அறிவுன்னு என்ன வரும் உங்ககிட்ட, அறிவை பத்தி சிந்திக்க போறோம். அறிவுன்னா என்னன்னு உங்களுக்குள்ள ஒரு யோசனை வரும். அதை சிந்திக்கவாது அது கட்டாயம் வைக்கும். நம்ம இத்தனை செஞ்சது அறிவான விஷயம். ஆமா, அப்படி இப்ப அப்பதான் அறிவுலாம் பேசணுமா, அப்ப அறிவா நம்ம பேசணும், நம்ம எப்படி சிந்திக்கணும், அப்ப எல்லாத்தையும் எப்படி நோட் பண்ணணும், அப்ப எல்லாத்தையும் நம்ம எப்படி ஆராயணும், எல்லாத்தையும் எப்படி அணுகணும்னு தெரிஞ்சிடும். ஏன்னா அறிவுன்னா தான் அதை அறிய முடியும். நீ இந்த மாதிரி 3 விதமா பக்குவம் இல்ல, அவருக்கு தெளிவு இல்லை, அவருக்கு புரியல அப்படின்னு சொல்லிடுவோம்னா அது அறிவோட கம்பேர் ஆகும். அந்த அறிவான ஒரு வார்த்தைக்கு இதுக்கான வார்த்தையை தள்ளி போனோம்னா இவன் அறிவு அதுக்கு சம்பந்தம் இல்லை போல, பக்குவம் 4 ஆனா வந்துடும், அதுக்கு அந்த மாதிரி போயிடும். ஆனா அறிவில்லைன்னு சொல்லும் போது சரியான சொல்லு. அறிவில்லைன்றத நம்ம அறியக்கூடிய சொல்லு அந்த அறிவில்லைன்ற சொல் தான் உருவாக்கும். இப்ப நம்ம பாருங்க, இப்ப நம்ம அறிவுடையன்னு சொல்றோம். அறிவுடையவன் எப்படி இருக்கணும்னா இந்த ஜீவராசி பாருங்க, இப்போ ஒரு ஆமை 150 வருஷம் ஆகுது. ஒரு தண்ணியில ஒரு மீன் அதுக்கு தேவையான அது அழகா தண்ணியை கிளீன் பண்ணி நமக்கு தேவையான தண்ணியை கொடுக்குது. 2வது மீன் தண்ணியிலயும் வாழும், தரையிலயும் வாழும். பாத்திருக்கீங்களா? நம்மளால ஒரே சர்வதை பண்ண முடியும். காத்து இருந்தா தான் வாழ முடியும், காத்து நம்மளால வாழ முடியாது. அப்படி நீ காத்து இல்லாம வாழலாம்னா நீ ஒரு ஞானியா மாறினா சாத்தியம். புரியுதுங்களா? நீ அந்த ஞானியா மாறினா தான் ஒரு மீனுக்கான ஒரு தகுதிக்கிட்டே நீ போக முடியும். அப்போ எது அறிவுல நீங்க பாத்துங்க. 2வது ஒரு ஆமை 150 வருஷம் 200 வருஷம் வாழுது. அது எப்படி பண்ணுது, ஒரு வாட்டி சுவாசம் பண்ணிடுச்சுன்னா மீண்டும் தண்ணிக்குள்ள போயிட்டு ஒரு மேக்சிமம் ஒரு காலம் கழிச்சு திருப்பி சுவாசம் பண்ணும். அப்ப அது வந்து அது கும்பகம் பூரகம் நீங்க சொல்ற அந்த மூச்சு பயிற்சியை சிறப்பா பண்ணுது. இப்ப அந்த சிறப்பா பண்ணக்கூடிய தகுதி அது யாரு சொல்லி கொடுத்தா? அது இறைவன் சொல்லி கொடுத்ததா இருக்கட்டும். அந்த ஆமன்றது இறைவன் தான். அப்போ அந்த ஆமை கிட்ட இருக்கிற அறிவு எவ்வளவு இருக்கு. நீங்க சுவாசம்லாம் இருக்க முடியாது. அதுக்கு நீ பயிற்சி பண்ணி அந்த பயிற்சியை நீ வெற்றியாளனா நீ தண்ணிக்குள்ள நீயும் போய் காலவருக்கு இருந்து மூச்சை வெளியே சுவாசிக்கலாம். நீ அப்பதான் ஆமையாவா மாற முடியும். அப்ப ஆமையா மாறணும் உன்ட்டு எவ்வளவு அறிவு வரணும்னு பாத்துங்க. அந்த ஆமையோட தன்மை உனக்கு புரியணும்னா அதுக்கு நீ பெரிய பயிற்சி பண்ணி அந்த தன்மைக்குள்ள இவங்க இயல்பே அதான், இயல்பாவே இருக்காங்க. இயல்பே அதான். சிம்பிள் விஷயம் பாருங்க, நம்ம யாருக்குமே நீச்சல் வந்து பழகிதான் கத்துக்கணும். எல்லா ஜீவராசியுமே இயல்பாவே நீச்சல் அடிக்கும். கண்டிப்பா. இது என்னத்துக்கு நான் சொல்றேன்னா, இந்த இயற்கை நீங்க உத்து பார்க்கல, அந்த இயற்கையில நடக்கிற நிகழ்வு நீங்க புரிஞ்சுக்கல. ஏன்னா எல்லாமே அறிவை கத்துக்கிட்டு அந்த இயற்கையை பிரிச்சு போட்டுக்குது. அந்த அறிவு இப்ப நம்ம எல்லாம் சொல்லுவோம், அறிவில் சிறந்தவன் நம்ம சொல்லக்கூடாது, உடலில் சிறந்தவன் நம்ம சொல்லலாம். கண்டிப்பா.
அறிவில் சிறந்தவனா இங்க இருக்கிற ஜீவராசி, இங்க இருக்கிற இயற்கை, இங்க இருக்கிற ஜடப்பொருள், இங்க இருக்கிற அனைத்துமே அறிவின் சிறந்தது. உடலில் சிறந்ததுன்னா மனித தேகத்தை நீங்க சொல்லலாம். இந்த மனித தேகம் எதுக்குன்னா இந்த அறிவை நீ அறியறதுக்கு இந்த தேகம் அவசியம். அதுக்கு இந்த தேகம் வழங்கப்பட்டுக்குது. இந்த தேகத்தை கொண்டு நம்ம இங்க நடக்கிற இந்த இயற்கையில இருக்கிற ஜீவராசி, இந்த இயற்கை, இங்க இருக்கிற பஞ்சபூதம், இதோட தன்மையெல்லாம் நம்ம புரிஞ்சு நம்ம இது எல்லாமே நம்மளாதான் இருக்கிறோன்ற ஒரு அறிவை எடுத்து நீ அனைத்துமா மாறி இந்த இயக்கத்துக்கே முழுமையான சொல்யூஷன் சொல்லக்கூடிய தகுதி இந்த மனித ஆன்மாக்கு உண்டு. அதுக்குதான் மனித உடல் ஆக சிறந்தது. ஆனா அது அறிவு குறைவா இருக்கு. அந்த அறிவு இவங்க கிட்ட இருக்கிற அறிவெல்லாம் நீ கரெக்டா பார்த்து இது எல்லாத்துக்கிட்டே அன்பை காட்டி இவங்க எல்லாரும் சிறந்தவங்க தான், இவங்க எல்லாரும் எனக்கு மேல இருக்கிறவங்க தான், இவங்க எல்லாருமே இறைவனா இருக்கிறவங்க நீ உணரும் போது உங்ககிட்ட ஒரு அறிவு வரும். அந்த அறிவு வரும்போது இந்த உலகத்தின் இயக்கத்தையே உன்னால ஒரு நிலைக்குள்ள கொண்டு வர முடியும். ஒரு தன்மையை அவனால உருவாக்க முடியும். அந்த ஒன்னஸை உருவாக்கி இங்க அனைத்துக்குள்ளுகிற அந்த வலியவும் அனைத்துக்குள்ளுகிற துன்பத்தையும் நீக்கி அனைத்துமே இறைவனா, அனைத்துமே நீயாவும், அனைத்துமே இதோட நித்தியமான பேர்மத்துக்குள்ள போற நிலையை உருவாக்கக்கூடிய தகுதி இந்த மனித தேகத்துக்கு உண்டு. ஆனா அதுக்கான அறிவு இங்க பிரிஞ்சிருக்கு. இந்த அறிவை நீ எடுத்து அன்பு அதிகமாய் இது எல்லாத்தையும் பத்தி சிந்திச்சு இங்க விஷயம் எல்லாத்தையும் சிறந்ததுன்னு நம்ம சொல்லும் போது அறிவே வரும். அறிவுன்றது என்னன்னா எதை ஒண்ணு தாழ்த்தி உயர்த்தி பார்க்கும் போது கிடையாது. இங்க எல்லாத்தையும் உயர்த்தி பார்க்கும் போது அறிவுன்ற விஷயமே மேலாகும். இங்க நம்ம இது வரைக்கும் அது பண்ணதே கிடையாது. நம்ம சொல்ல இந்த மாதிரி 1, 2, 3 வச்சோடனே 6 பெருசு 1 சின்னதாயிடுச்சு. இந்த ஏற்றத்தாழ்வு வந்தா நீ எப்படி முழுமையான அறிவை பெற முடியும்? அப்ப நீ முழுமையான அறிவு வரணும்னா உங்ககிட்ட கருணை அன்பு அதிகமாகும் போது இவங்க எல்லாத்தையும் இவங்களோட வாழ்க்கை முறையை நீ பார்க்கும் போது இவங்களுக்கு செய்யற உபகாரத்தினால அவங்களோட அறிவு உனக்கு வரும். இங்க எல்லாரும் எப்படி இருக்காங்க? எல்லா ஜீவராசி எப்படி இருக்குது? எல்லாத்திலையும் எல்லா ஜீவராசியோட தன்மை எத்தனையும் ஒப்பிட்டு பார்த்தோம்னா உன்னை விட எல்லாம் ஒரு படி மேலேயே போகும். கண்டிப்பா உண்மையில ஒரு படி மேலே போகும். எல்லாமே அப்படிதான் போகும். அப்ப அப்படி போகுதுன்னா அப்ப அதை நம்ம ஏதோ கத்துக்கலாம் போல. அப்ப அவங்க சிறப்பா நீ ஒருத்தனை கத்துக்கணும்னா அப்ப சிறப்பானவனா. அப்ப நீ சிறப்புன்னு நீ நினைக்கணும்னா உங்ககிட்ட கருணை பெருகணும், உங்ககிட்ட அன்பு கூடணும். அப்படி கூடும் போது இவங்க எல்லாருக்கிட்டே ஒரு அறிவு புரிஞ்சிடும். எனக்கு அப்படிதான் புரிஞ்சுது. நான் அந்த கருணையில நான் போய் ஒரு ஜீவராசி கூட உணவு வைக்கும் போது அதோட வாழ்க்கையை சரியா நான் பார்க்கும்போது எவ்வளவு ஒரு வாழ்க்கையை எவ்வளவு காம்ப்ளிகேட்டான ஒரு வாழ்க்கையை வாழ்றாங்க. ஒரு எலி நான் சொன்னல, ஒரு எலி ஒரு வலையில தான் வாழணும். மழை பெஞ்சா மொத்த தண்ணியும் அந்த வலைக்குள்ள போகுது. அது ஒரு குழந்தை குட்டியோட உண்மையாய் வாழ்றது. வெறும் எந்த ஒரு பாதுகாப்பு எதுவுமே இல்லாம ஒரு வலைக்குள்ள ஒரு தரையில ஒரு பள்ளம் நோண்டி அதுக்குள்ள போய் அது வாழ்க்கை அது வாழுது. குழந்தை குட்டியோட வாழ்ந்து அது சர்வே பண்ணிட்டு தான் இருக்குது. ஆனா அது எந்த ஒரு இதுலுமே சர்வே பண்ணுது. நம்மளுக்கு தாய் தந்தை இருக்கிறாங்க, நம்மளுக்கு கூட வச்சுக்கிறாங்க, நம்மளுக்கு வீடு கட்டி கொடுக்குறாங்க, எல்லாம் கொடுக்குறாங்க. ஆனா ஊர்பட்ட பிரச்சனை, தாய் தந்தை பிள்ளைக்கும் பிரச்சனை, சொந்த பந்தத்துக்கும் பிரச்சனை, ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள இது பிரச்சனை நம்மளுக்கு வருது. ஆனா நம்ம இந்த வாழ்க்கையை வாழ்றது ரொம்ப கடினப்படுறோம். இவ்வளவு வந்தோம், சண்டை போட்டுறோம், வீட்டுக்கு வெளியே போய் நிற்கிறோம், வீட்டுல எப்படி இருக்கும். ஆனா இந்த ஜீவராசி அந்த வலையில் தான் இருக்குது. ஆனா அது வாழ்க்கையை அது சரியா பண்ணுது. எப்படி அது பண்ண முடியுது? அறிவுடையவன் செய்யக்கூடிய செயல் இதுவா, இல்ல அறிவில்லாத செய்யக்கூடிய செயல் இதுவா? ஒரு எலி அவ்வளவு கடினமா அந்த வாழ்க்கையை சர்வே பண்ணி வாழுது. அறிவு இருக்கிறது சொல்ற நீ ஊருப்பட்ட பிரச்சனையை ஒரு மனிதனை பார்த்து ஒரு மனிதனை பயக்குறவரை ஒரு சூழல் உருவாக்கி இருக்கிறோம். இது அறிவுடையவன் செய்யற செய்யலாம். இதைத்தான் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப அறிவு என்பது இங்க இருக்கிறது அனைத்துமே அறிவாத்தான் இருக்குது. நம்ம அதை அறிவுறதுக்கு தான் இந்த தேக இயற்கைக்கு நம்மளுக்கு கொடுத்தது மனித தேகமா. இங்க அறிவுன்னா மனித தேகம் தான் அதுக்கான அறிவு. ஆனா அறிவுன்னு உள்ள நீ சொல்ற ஒரு சிந்திக்கிற, நீ செயல்பாடு பண்ற, உன்னை ஏற்றத்தாழ்வா பாக்குற இல்லையா, அந்த அறிவு என்னைக்கு உனக்கு நீங்கி எல்லாமே ஒண்ணுதான், இங்க எல்லாமே இறைத்தன்மையா தான் இருக்குது, இங்க எல்லாமே எனக்கு மேல எல்லாமே அறிவுடையதான் இருக்குது என்னைக்கு நினைக்கிறோம், அப்பதான் முழுவதுமான அறிவு இந்த மனித தேகத்துக்குள்ள வரும். அப்ப இந்த மனித தேகத்துக்குள்ள வரும்போது நம்மளே அனைத்துமாகிற உணர்வு உணர்ந்து இங்க அனைத்துக்குமே ஒரு சொல்யூஷன் கிடைக்கணும், எல்லாமே நித்தியமான பேருந்து நிலைக்குள்ள போகணும்னு நம்மளால சொல்ல முடியும், நம்மளால அதை புரிஞ்சுக்க முடியும், நம்ம அதுவா 100% உணர முடியும். அப்ப இங்க எல்லாமே அறிவா இருக்குதுன்றது தான் உண்மை. அறிவுல இத்தனை வேரியேஷன் இங்க இருக்கணும்னு அவசியமே கிடையாது. அறிவில் அனைத்துமே சிறந்ததுன்னு சொல்லும் போது நம்ம எல்லாத்தையும் ஏற்ற தாழ்வா பார்க்காம எல்லாம் ஒரே நிலையில பார்த்து நம்மளும் பெரிய அறிவுடன் ஆகி நம்மளும் அனைத்துமா மாறி இங்க எல்லா உயிரும் நித்தியமான பேரு நிலைக்குள்ள 100% போக முடியுன்றதுதான் உண்மை. அறிவுன்றது இங்க அனைத்துமே அறிவாதான் இருக்கு. அனைத்துமே இங்க அறிவாதான் இருக்குது. அது அறிஞ்சு அந்த மூலத்தையும் அறியக்கூடிய முக்கியமான தகுதி இந்த மனித உடலுக்கு உண்டு. அதனால்தான் மனிதனாக சிறந்த சொல்றது. ஆனா அறிவில் இல்ல, இங்க இருக்கிற அனைத்து அறிவும் அறிஞ்சு நீ அனைத்துமா நீயா இருக்கிற உணர்ந்து இங்க அனைத்துக்குமே நித்தியமான பேரு நிலை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய தகுதி தான் இந்த மனித தேகத்துக்கு உண்டு. ஆனா அறிவு என்பது இங்க அனைத்துமா இருக்கிறதுன்றதுதான் அறிவு. அது அறிவுறது தான் இந்த மனித தேகத்தோட முக்கியமான வேலை. இதை நம்ம எல்லாரும் 100% புரிஞ்சுக்கணும். இங்க அறிவு நம்மளுக்கு மேல இங்க இருக்கிற அனைத்து பொருள்கிட்ட அறிவு அதிகமா இருக்குதுன்னு நம்ம என்னைக்கு நம்ம புரிஞ்சுக்கிறோமோ அன்னைக்கு நம்ம அறிவுடன் அன்னைக்குதான் நம்ம மாறும். அது வரைக்கும் நம்ம கிட்ட அறிவு குறையாக ஆமான்றதுதான் உண்மை. நன்றி. நன்றி.